ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். நம்மலாம் தினம் தினம் எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா பணத்தை நோக்கி தான் ஓடுறோம். நாம தினமும் வேலைக்கு போய் சம்பாதிச்சா மட்டும்தான் நமக்கு மாசம் ஒரு 20,000மோ 30,000மோ சம்பளம் கிடைக்கும். அதுலயும் நாம லீவு, டைமிங், பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துக்காக சம்பளங்களை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நாம வீடு, வாசல், குடும்பம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் பிஃபோராவே ஓடுவோம். வேலை முடிச்சுட்டு அரை மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லேட்டா தான் வீட்டுக்கு வருவோம். ஸோ இந்த அளவுக்குலாம் நம்ம ஓடி ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நமக்கு மாசம் 20,000 30,000 சம்பளம் கிடைக்கும். ஆனா இந்த நடிகர்களுக்கு மட்டும் எப்படிதான் சம்பளம் இந்த அளவுக்கு கோடிகள்ல கிடைக்குது அப்படின்னே தெரியல. நமக்கெல்லாம் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் இருந்தாலே லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 50 லட்சம் கிடைச்சா ஓகே இதுலயே நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுப்பா, நம்ம லைஃப் வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலா இருப்போம். ஆனா நடிகர்களை பொறுத்த வரைக்கும், நடிகைகளை பொறுத்த வரைக்கும் கோடிகள்ல சம்பளம் வாங்குறாங்க. அதாவது 50 கோடி 60 கோடி 100 கோடியை தாண்டி எல்லாம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இன்னைக்கு உச்சக்கட்ட புகழா இருக்காங்க. அதுக்கு காரணம் நாம தான், அது வேற விஷயம். சோ நாம கொடுக்கக்கூடிய டிக்கெட், நாம பார்க்கக்கூடிய அந்த படம், அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த அன்பு, இதெல்லாம் தான் அவங்கள இன்னும் கோடிகள்ல புரள வைக்குதுன்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல பல கோடிகள்ல சம்பளம் வாங்கி சில கோடிகளை வீணா செலவழிக்கக்கூடிய ஒரு டாப் ஆக்டர்ஸை பத்தி தான் நாம பார்க்க போறோம். சோ அதுல முதலாவதா இருக்கிறது யாரு அப்படின்னா அல்லு அர்ஜுன் தான். அவர் நடிச்ச புஷ்பா 1 புஷ்பா 2 இந்த படம் 1000 கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு நடிகரா மாறிட்டாரு அல்லு அர்ஜுன். அதுக்கு முன்னாடியும் அவருக்குன்னு ஒரு பெரிய பேர் இருந்தது. இருந்தாலும் ஆஃப்டர் புஷ்பா பிஃபோர் புஷ்பா அப்படின்னு பாக்குறப்போ ஆஃப்டர் புஷ்பா தான் அவரோட மார்க்கெட் வேல்யூ இன்னும் பயங்கரமா ஏறுச்சு. ஸோ கிட்டத்தட்ட அவர் ஓனாவே ஜெட் எல்லாம் வச்சிருக்காரு, எக்ஸ்பென்சிவான கார் வச்சிருக்காரு, பங்களா வச்சிருக்காரு, இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே தான், இது எல்லா நடிகர்கள் நடிகைகளும் வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஆனா அல்லு அர்ஜுன் தனக்குன்னு சொந்தமான ஒரு பஸ் டைப்ல கேரவன் வச்சிருக்காரு. ஸோ அவர் ஷூட்டிங்கெல்லாம் போறப்போ மேக்சிமம் அந்த கேரவன் தான் யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த கேரவன்ல AA அப்படிங்கிற மாதிரி அவரோட சிம்பிள் போட்டு இருக்கும். ஸோ அந்த கேரவனோட ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 7 கோடி ரூபாய் கொடுத்து அதை வாங்கி வச்சிருக்காரு. ஷூட்டிங்க்கு போனா அவருக்கே ஷூட்டிங்ல எல்லாமே ஸ்பான்சர் பண்ண போறாங்க, அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இவருக்கு அந்த பஸ் தேவையே இல்லை. இருந்தாலும் நம்ம கிட்ட இல்லாததுன்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சைக்கிள்ல இருந்து ஜெட் வரைக்கும் ஓனா வாங்கி வச்சிருக்காரு. அதுல பஸ்ஸும் ஒண்ணு. இதை பஸ்ன்னு சொல்றதை விட பஸ் டைப் கேரவன் சொல்லலாம். அதுக்குள்ள நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காராம். ரொம்ப லக்ஸரியா இருக்குமா. பொதுவா ஆக்டர்ஸோட கேரவன் அப்படின்னாலே லக்ஸரியா தான் இருக்கும். இவர் இன்னும் பர்சனலாவே ஓனா வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா அதுல இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. பொதுவா பஸ்ல சுத்தி கண்ணாடி இருக்கும், கேரவன்லயும் கண்ணாடி இருக்கும். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு உள்ள இருக்கிறது தெரியாது, பட் உள்ள இருந்து பாக்குறவங்களுக்கு வெளியில தெரியும். ஆனா அல்லு அர்ஜுனுக்கு நிறைய எதிரிகள்லாம் இருக்கிறதுனால, அவரை சுத்தி நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுனால அவர் பஸ்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டாவே வச்சிருக்காங்க. ஸோ வெளியில நடக்கிறத அவர் பார்க்கணும் அப்படின்னா சிசிடிவி கேமரா மூலயமா தான் பார்ப்பாராம். ஸோ தேவையே இல்லாம 7 கோடி ரூபாய்க்கு பஸ்ஸை வாங்கி அதை நாள் கணக்குலலாம் அவர் நிக்க வச்சிருக்காராம், யூஸே பண்ணாம. அவர் வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னாலும் அவரோட பிரைவேட் ஜெட்டை தான் அவர் யூஸ் பண்றாரு. வேற எங்கேயாவது லோக்கல்ல போகணும் அப்படின்னா காஸ்ட்லியான கார்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. அப்ப எதுக்குப்பா இந்த பஸ்? ஸோ எப்படி செலவு பண்றதுன்னே தெரியாம பல கோடிகளை இப்படி வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடிகர்கள். அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் நடிகர் பிருத்திவிராஜ். இவரு பெரிய அளவுல படங்கள் பண்ணல, இருந்தாலும் இவருக்கு தமிழை விட மலையாளத்துல ஒரு நல்ல பேர் இருக்கு. மலையாளத்துல இவர் மிகப்பெரிய ஒரு நடிகரா தான் வலம் வந்துகிட்டு இருக்காரு. தமிழ்ல ஒரு சில படங்கள் நடிச்சாலும் தமிழோட மக்கள் மனசுல இடம் பிடிச்ச ஒரு நடிகர் தான் பிருத்திவிராஜ். இவருக்குமே நிறைய எக்ஸ்பென்சிவான விஷயங்கள்லாம் வச்சிருக்காரு. ஸோ இவர் பாத்தீங்கன்னா டே பை டே ரொட்டீன் லைஃப்ல டெய்லி வியர் பண்ற வாட்சுக்கே கிட்டத்தட்ட பல லட்சங்களை செலவு பண்ணி வாங்குவாராம். இவருக்கு வாட்ச் கலெக்ஷன் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. இவர் டெய்லி யூஸ்க்கு கட்டக்கூடிய வாட்சோட ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் இல்லங்க, 5 லட்சம் ரூபாய் வாட்சா. சோ அந்த வாட்ச் பிரைட்லிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு இருக்குமா. அதை தாண்டி அதோட டயல் பேனல் பாத்தீங்கன்னா பேண்டா ஷேப்ல இருக்குமா, பேண்டாவோட ஃபேஸ் மாதிரி இருக்குமா. பட் 500 ரூபாய் வாட்ச்லயும் அதே டைம் தான் காட்டும், 5 லட்சம் ரூபாய் வாட்ச்லயும் அதே டைம் தான் காட்டும். சும்மா ஒரு டைம் பாக்குறதுக்கு எதுக்குப்பா 5 லட்சம் ரூபாய் வாட்சி,
ஏன்னா அவர் வந்து மேபி கோடிகள்ல மலையாளத்துல சம்பளம் வாங்கலாம், அதனால அவருக்கு இந்த 5 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். சோ இதே 5 லட்சத்தை வந்து நடிகைகள் எப்படி செலவு பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பியூட்டி பார்லர் செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளாம் 5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கினாலே 50 தடவை பேங்க்குக்கு லோன் அலைய வேண்டியிருக்கும். ஆனா இவங்கெல்லாம் அந்த 5 லட்சம் ரூபாவை கொண்டு போய் பியூட்டி பார்லர்லயும் வாட்ச் ஷாப்லயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வாட்ச்ல இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் மூவிங் வாட்சா. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அலாரம் அடிக்கும் போது அந்த வாட்ச் வந்து மூவ் ஆகுமா, அதாவது ரொட்டேட் ஆகுமா. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிருக்காங்க. டி நகர்ல போனோம் அப்படின்னா கிட்ஸோட வாட்ச்ல கூட நிறைய டிஃப்ரெண்டா லைட் எரியறது, மியூசிக் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. இருந்தாலும் டெய்லி வியர் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் வாட்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் தான். அடுத்ததா நடிகைகள். அதாவது நடிகைகள்ல ரொம்ப ரிச் நடிகை அப்படின்னா நயன்தாரா தான். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இல்லாததெல்லாம் பண்ணுவாங்க, இல்லாத பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு படத்துல நடிச்சு கோடிகளை குவிச்சு சொத்து சேர்த்து வச்சு அதை அப்படியே சைட் பிசினஸ்ல இன்வெஸ்டும் பண்ணி காலம் ஃபுல்லா இன்னும் அவங்க குழந்தைங்க, அவங்களோட குழந்தைங்க அப்படின்ற மாதிரி இன்னும் பல தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கான சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டாங்க. அதுக்கான வருமானமும் வச்சுட்டாங்க. நயன்தாரா இப்பவே படம் நடிக்கிறதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா வீட்டுல உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு மாச வருமானமா பல கோடிகள் வர மாதிரி தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எங்க போனோம் அப்படின்னாலே பிசினஸ் கிளாஸோ இல்லாட்டி விவிஐபி கிளாஸோ ஃபிளைட்ஸை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவங்க ரீசெண்டா ரோல்ஸ் ராய்ஸ் காருமே வாங்கினாங்க. அதோட மதிப்பு 10 கோடி ரூபாய். சோ இவங்க போற இடத்துலலாம் வந்துட்டு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இவங்களுக்காக இருக்கு. இருந்தாலும் இவங்க ஓனா ஒரு பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க. அந்த ஜெட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய். ஆனா அதோட மெயின்டெனன்ஸ்னு பாத்தீங்கன்னா மாசம் 1 கோடி ரூபாய்க்கு மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்குமா. ஏன்னா அவங்க மேக்சிமம் டிராவல் பண்றதே அந்த பிரைவேட் ஜெட்ல தான். சோ அதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கணும். நயன்தாரா வச்சிருக்கக்கூடிய ஜெட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாவாம். சோ அவங்க எங்க போனாலுமே ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. அவங்க போறதுக்கு வர்றதுக்கு தேவையான பல லக்ஸரி காரும் வச்சிருக்காங்க. அவங்க வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா கூட பிசினஸ் கிளாஸ், விவிஐபி கிளாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பெஷல் ஃபிளைட்ஸும் இருக்கு. அவங்க நினைச்சா அதையே யூஸ் பண்ணிட்டு கூட பேலன்ஸ் கேஷை அவங்க சேவ் பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே பிரைவசி வேணும், ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமா ஜெட் வாங்கியிருக்காங்க. அதோட மதிப்பு 50 கோடி ரூபாய். ஆனா அதோடைய மாசம் மெயின்டெனன்ஸ் செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1ல இருந்து 2 கோடி ரூபாய் மெயின்டெனன்ஸ் செலவே பண்றாங்களாம். சோ ஒரு ஜெட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்தா மட்டும்தான் அவங்க அதை ரெகுலரா யூஸ் பண்ண முடியும். நயன்தாரா ரெகுலரா எங்க போகணும் அப்படின்னாலும் அவங்க பர்சனலா பாத்தீங்கன்னா ஜெட்ல தான் போவாங்களாம். நார்மல் ஏர்கிராஃப்ட் யூஸே பண்ண மாட்டாங்களாம். அவங்க குழந்தைங்களோட போறப்ப ஜெட் தான் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமா. நம்மளாம் வந்து ஜெட்டை இன்னும் பெருசா நேர்லயே பார்க்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஜெட்டையே வந்து வீட்டுல கார் மாதிரி வாங்கி அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாலிவுட் ஆக்டர்ஸ்னாலே அவங்க இன்னும் பயங்கர ஒரு ரிச்சா தான் இருப்பாங்க. அதுல முக்கியமானவர் ரன்பீர் சிங். அவருமே பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சிவான திங்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. சோ இருந்தாலும் அவங்க டெய்லி வியர் பண்ற ட்ரெஸ்ஸோட மதிப்பே குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு கம்மி இல்லாம இருக்குமா. நார்மலா அவங்க போடுற ஒரு பனியனா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஜாக்கெட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே மினிமம் 1 லட்சம் ரூபாய் இருக்குமா. ஒரு ஜீனோட ரேட்டு 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபாய் இருக்குமா. அந்த மாதிரி தான் அவங்க டெய்லி வந்து ட்ரெஸ்ஸே யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த 1 லட்சம் 2 லட்சம் இருந்தா நம்மளோட நிறைய ப்ராப்ளமே நாம சால்வ் பண்ணிடுவோம். ஃபைனலா நாம பார்க்க போறது கிரிக்கெட் செலிபிரிட்டி தான். சோ விராட் கோலி. இவருமே வந்து இன்டர்நேஷனல் ஃபிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேன் இண்டியா ஸ்டார் தான் விராட் கோலி. சோ எப்பவுமே அவருக்கு கேர்ள்ஸ் ஃபாலோயிங் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபேன்ஸ் அப்படின்னாலே கேர்ள்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அதை தாண்டி யங்ஸ்டர்ஸ் 2K கிட்ஸ் எல்லாருக்குமே விராட் கோலியை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்துட்டு பிளேயிங் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி குடிப்பாரு. அது வந்து ஒரு நார்மல் பாட்டிலாவே இருக்காது. அதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இவர் மட்டும் ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கிறாரோ, ஏதோ டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு வாட்டர் குடிக்கிறாரோ அப்படின்லாம் வந்து தோணும். ஆனா அது வந்து நம்ம குடிக்கிற மாதிரி 10 ரூபாய் வாட்டர் பாட்டில் எல்லாம் கிடையாது. சோ அவர் வந்து ரெகுலரா குடிக்கிறதுக்கே இந்தியால இருக்க தண்ணியை குடிக்க மாட்டாராம். சோ அவர் வந்துட்டு பிரான்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஒரு வாட்டரை தான் டெய்லி குடிச்சிட்டு இருக்காராம். அதோடைய ஒரே ஒரு வாட்டர் பாட்டிலோட ரேட்டு மட்டுமே பார்த்தோம்னா நம்ம ஊர் பிரைஸுக்கு 750 ரூபாய் வருமா. இப்ப நாம நார்மலா வெளியில போறோம் அப்படின்னா 10 ரூபாய் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறோம்.
ஸோ அந்த மாதிரி அவர் தினமும் குடிக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலோட ரேட்டே 750 ருபீஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பிரான்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி தான் தான் வீட்லயே அந்த டேங்கே செட் பண்ணி வச்சிருக்காராம். ஸோ அதை தான் அவர் வந்து ரெகுலராகவே குடிப்பாராம். அது வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஹைஜீனிக் வாட்டரா, அது குடிச்சாலே போதுமா, அவ்வளோ எனர்ஜியா இருக்குமா. மேபி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு அந்த வாட்டர் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்காதாம். ஸோ அம்பானி வீட்டிலலாம் குடிக்கக்கூடிய அந்த மாதிரி தண்ணியை தான் விராட் கோலியும் குடிச்சிட்டு இருக்காராம். ஸோ இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட கோடிகள்ல சம்பளம் வாங்கி ரொம்ப ஒரு பெரிய இடத்துல இருக்கிறதுனால, ரொம்ப லக்ஸரியான ஒரு லைஃப் வாழ்றதுனால இவங்களுடைய டே பை டே ரொட்டீன்ல பல கோடிகளை நிறைய வீணா செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கப்பட்டவங்க எல்லாம் ஏன் இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் வந்து கமெண்ட்ல எல்லாம் போட்டிருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன இத்தனை செலிபிரிட்டிஸ்ல உங்களுக்கு யாரு ரொம்ப அதிகமான வீண் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுதோ அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.